வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ உப்புக்கு பொறாத சண்டை. அது கனியை வறுத்தெடுத்தாரு விஜேஎஸ் அப்படிங்கிறது தான் ப்ரமோ 3 வரும். அப்படிங்கிற ஒரு கணிப்புல இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஏம்மா உப்ப தவிர உனக்கு வேற எதுவும் கன்டென்ட்டே இல்லையாம்மா? அப்படின்னு கனியை கேட்டதாகவும், நான் மட்டும் பண்ணலங்க. நானு, பிரவீனு, ஆதிரை எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணோம். அதுல வந்து நந்தினிக்கு அதுல தான் ஒரு பெரிய கோவம் வந்துச்சு அப்படிங்கிறத கூட இங்க சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். உப்புக்கெல்லாமா சண்டை போடுவீங்க? இதெல்லாம் இது பெரிய இதுவா இது? என்ன விடுங்க. அப்படிங்கிற மாரி கொண்டு போயிருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஒருவேள இதுதான் ப்ரமோ 3 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. பார்க்கலாம். கனிக்கு வந்து இதுவரைக்கும் ஒப்பன் இல்லை. ஆனா உனக்கு தவிர வேற கன்டென்ட்டே கிடையாதாம்மா? அப்படின்னு சொல்லி கேட்டு ஏன்னா சாப்பாட்டுல வந்து விஷத்த வைக்கிற மாரி உப்ப தூக்கி போட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாருன்னு நெனைக்கிறேன். இத பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல் நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. கனிக்கு வந்து உப்பு தான் பெரிய விஷயங்க. உப்ப வச்சு கன்டென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க, பிரவீன்ராஜ், ஆதிரை இன்னும் மற்றும் பலர் யாரு நம்ம இவரு எஃப்ஜே எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணாங்க. உப்ப போட்டு நம்ம வந்து நம்ம கன்டென்ட் குடுக்கலாம். ஏன்னா நம்ம சமையல் ரூம்லயே இருக்கோம். நம்ம எதுவுமே கன்டென்ட்டே குடுக்கலையே! அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணாங்க. அது இல்லாம பிக் பாஸ் வந்து ஒரு 2 நாள், 3 நாள் முன்னாடி, "ஏம்மா நீ சமைக்கிறதுக்கு தான் வந்திருக்கியா? இல்ல வேற ஏதாவது கண்டஸ்டன்ட்டா நீ?" அப்படின்னு சமையல்காரி மாரி வேலை செஞ்சுட்டு இருக்கியே! நீயும் வந்து கன்டென்ட் குடுக்கணும். இப்படியே இருந்தீன்னா வேலைக்கு ஆகாது. உன்ன வெளில அனுப்பிச்சுருவாங்க. அப்படின்னு சொல்லி கனியிடம் சொல்ல, அவங்க ஏதோ ஒண்ணு பண்றேங்கிற பேர்ல உப்ப போட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. அதுவும் சிக்கன் லெக் பீஸ் கிரேவி. அதுல இவன் என்ன பண்ணான், அந்த எஃப்ஜே என்ன பண்ணான், இப்படி பண்ணா தெரிஞ்சும் டம்ளர்ல வந்து தண்ணிய ஊத்தி, அதுல உப்ப போட்டு மிக்ஸ் பண்ணி, கொண்டு வந்து தண்ணி ஊத்துற மாரி ஊத்துறான். அது இவரு பிரவீன் ஒரு ஸ்பூன் போட்டாரு. திருப்பி ஒரு 1/2 ஸ்பூன், திருப்பி ஒரு இது 3 தடவ போட்டாரு. இப்படி அப்புறம் இவங்க வராங்க. ஆ "ஏய் ஏதாவது உப்பு கிப்பு ஏதாவது போட்டியா அதுல?" அப்படின்னு கேட்கறாங்க. யாரு? கனி. "ஆமா நான் போட்டேன்." "ஐயோ! நானும் போட்டேனே" அப்படின்றாங்க. ஐயய்யோ! அப்ப இன்னைக்கு அவ்வளோதான் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷா வந்து ஒரு ஸ்பூன்ல அப்படியே கிரேவிய மட்டும் எடுத்து வாயில வச்சா, "ஐயய்யோ! பயங்கரமான உப்பா இருக்கே!" அப்படின்னு சொல்லி அந்த சீன் அப்படிதான் நடந்துச்சு. அதுல பயங்கரமான ஃபைட்டும் நடந்தது. அது எப்படி நீங்க உப்ப போடுவீங்க? ஆ ஊன்னு கத்திட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில அதுல இன்னும் கொஞ்சம் தண்ணிய ஊத்தி கிரேவியா தண்ணி ஆக்கி, அத சாப்பிடலாம் அப்படின்னு கொதிக்க வச்சு சாப்பிட்டாங்க. அதுலயும் உப்பு அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் புலம்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா உப்புலாம் அந்த இதுல லெக் பீஸ்லாம் இறங்குச்சுன்னா, அது திருப்பி குறையாது. அது இன்னும் நீங்க நெறைய பண்ண வேண்டியிருக்கும். அதனால ஒரு வழியா அதையும் சாப்பிட்டாங்க எல்லாரும். இந்த ல டி இது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்க எல்லாருமே அதையும் எடுத்து சாப்பிட்டாங்க. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல, "ஏம்மா இத தவிர வேற எதுவும் உங்களுக்கு கன்டென்ட்டே இல்லையாம்மா?" அப்படின்னு தான் கேட்பாரு. அதே ஷிவின் வந்து 6வது சீசன்ல இத பண்ணாங்க. யாருக்கு? ராணிக்கு பண்ணாங்க. அத இவரு சாப்பிட்டு பார்க்காம அப்படிங்கிற மாரி அசீம் மேல திரும்புச்சு. அது ஒரு பெரிய ஃபைட் ஆச்சு. எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதே மாதிரியான ஒரு ஃபைட் இங்கேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ உப்புக்கு சண்டை, உப்பு போட்டதுனால சண்டை, உப்புக்கு பொறாத சண்டை அப்படிங்கிற மாரி இத போட்டு "கனி, நீங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்கம்மா" அப்படின்னு சொல்றதுக்கு விஜய் சேதுபதி ட்ரை பண்ணுவாரு அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா, கனியோட கன்டென்ட் ஒண்ணே ஒண்ணு அதுதான். இந்த ஒரு வாரத்துல. வேற எதுவும் அவங்க பெருசா பண்ணல. அது இல்லாம நந்தினி மேல ஒரு சின்ன லவ் வச்சிருந்தாங்க. அந்த பொண்ணு அதையும் கேள்விக்குறியாக்கிட்டு போயிட்டா. ஆனா உண்மையிலேயே அவங்க கனி வந்து அந்த மாரி ஆள் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து உண்மையான லவ் தான் வச்சிருந்தாங்க நந்தினி கிட்ட. ஆனா அத சரியா அந்த பொண்ணு புரிஞ்சுக்காம பேசிட்டு போயிருச்சு அப்படிங்கிறது தான். ஸோ உப்புக்கு பொறாத சண்டையை எப்படி விஜய் சேதுபதி அவர்கள் விளக்கப் போறாரு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க்க பத்தி பேசுவாரு. அந்த இஷ்யூ வந்து ஆதிரை வந்து பிக் பாஸே திட்டுனாங்க இல்லையா? ஸோ அந்த டாபிக் வந்து உள்ள வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ப்ரமோ 3ல கேப்டன்சி டாஸ்க்க பத்தி வரப்போதா? அல்லது உப்புக்கு பொறாத சண்டை வரப்போகுதா? அப்படிங்கிறத தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ நம்ம சேனல் டிசி விலாக் தமிழை பார்க்கிற அனைவரும் லைக் பண்ணிட்டு பாருங்க. புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிக்க விடுவோம் வாங்க. தேங்க் யூ ஆல். தேங்க் யூ ஆல். பை.